பாரு மண்டை அந்த சிந்தலாகி கிடக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் வேக மேடம். திம்மாங்களே இங்க பாருங்க. பிச்சு வச்சத காணும் தப்புல விட்டேன். சரி எடுத்துங்க. இந்த மீன் எப்படி இருக்கு? அடி உட்கார்ந்து ஒரு நாளைக்கு சியான்சி மண்டை சாப்பிடுறது அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிடுவா. ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு எடுக்காங்க. அடி மெதுவா நோண்டி அதுக்குள்ள கண்ணு தும்பா மூளையை தும்பா வாயை சூப்பு. என்னடா உங்க அண்ணன் மாமி மாமின்னு சொல்லி இருந்தாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் கூட்டு போறேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும்? அடே கூட்டு போனா நல்லா இருக்கும்டா, வாங்கடா. அதனாலதான் காரை காலையில கழுவி வச்சிருப்பாப்லையோ. அடி தலைவர் வர்றாரா சிங்க நடை போட்டு சிகரத்திலே. என்னதா மாமி மாமின்னு சொன்னீங்க, எங்க அம்மா எதுவும் பைக்ல ஏத்திட்டு வருவீங்கன்னு நினைச்சேன், இல்லன்னா வீட்டுக்கு கூட்டு போறீங்கன்னு நினைச்சேன். அம்மா பைக்ல ஏத்தோம். ஆமா ஐத்தியமா நீ. மாமிலாம் யாருத்தா? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் மாமி வீட்டு விருந்தே சாப்பிட்டது இல்ல. எத்தனை நேரம் சாப்பிட்டுருக்கீங்க? மாமியா பார விருந்தா சாப்பிடுவோம். மண்டே பாத்து பாத்து இதா கடைசி ஆடத்துல போகும்போது கூட என் தம்பி எவ்வளவு கறி வாங்கி உங்களுக்கு சமைச்சு கொடுத்தோம். கிழிச்சா நாம சமைச்சு தின்னா யாரு அவனுமே என்ன கறி கொடுத்தியா? அதான் நிறைய பேர் இருந்துட்டு யாருக்குமே பத்தல. அவ்வளவுதான். அப்ப இந்த வார்த்தை என்ன உங்க தம்பி சமைச்சு அவன் வெறிஞ்சொத்து திண்டு எனக்கு கறி வந்தானா? உங்களுக்கு தெரியாதா? வெறிஞ்சொத்து நான் பாவம். நீ வந்தியா இல்லையா? நீ வரல. அவன் எரிஞ்சதுதான் நான் பாவம். 2 பீஸ் வச்சு புடிச்ச மாட்டேன். ஒரு சட்டியில வச்சு அவன் தம்பி பொறைக்கி அள்ளி தின்ட்டான் அவளுக்கு. அது என்ன சொல்லுங்க. சைஸ பாரு, மாமியா பாரு சைஸ். இதான் ஒரிஜினல் மாமியா பாரு. மக்களே பாத்துக்கிறீங்க. இது வந்து உங்கள் மீனவன் கடையில மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. கோயம்புத்தூர்ல உள்ள உங்கள் மீனவன் கடையில கிடைக்கும், சிவகங்கையில உள்ள உங்கள் மீனவன் கடையில கிடைக்கும், திருப்பூர்ல உள்ள உங்கள் மீனவன் கடையில கிடைக்கும். என்னது இப்ப வந்துகிட்டு இந்த இதை நம்ம போய் சமைச்சு திம்பா. எனக்கு இதை பார்த்தாவே மாமி வீட்டு விருந்த விட எனக்கு சிறப்பான விருந்து கிடைச்சது. சரி சரி, அப்பதான் பொரிச்சு தருவாங்க. மாமி வீட்டு விருந்த அளவுக்கு இது இருக்குதான்னு பாப்போம். இதோட டேஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியும். கடற்கரை சைடு இருக்கிறவங்களே இது அதிகமா சாப்பிட முடியாது. நம்மமா ரேர் மீன் தான். பார்க்க சைஸ பாருங்க, 2 கிலோ ரேர் மீன். ஆனா அந்த மாமியா பாறை மீனை காட்டுங்க தா, எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருப்பான். அதனால கண்டிப்பா வாங்கி சாப்பிட்றேன். என்னடா மாமியா பாறை வாங்கி கொடு சாப்பிட்றதுக்காக தான் லீவா கேட்பாங்க. என்ன வெள்ளிக்கிழமையில சுமி ஸ்கூலுக்கு போக பிள்ளை இருக்காங்கன்னு வேனை விட்டாங்க. அவ்வளவுதான். ஸ்கூல் இங்கேருந்து கொஞ்சம் தூரம், அதனால கொண்டுட்டு போய் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பாத்திரம் இப்படிதான் கழுவுணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். கொடுமைப்படுத்துறாங்க. நல்லா கொடுமைப்படுத்துறானே. கொடுமையை உலகத்துல யாருனாலும் படுத்த முடியும். என்ன வேணாலும் குழுன்னு இருக்கா? இருக்குமா? நல்லது. நீங்க தான் அந்த மரத்தை குழுன்னு இருக்கு, சரி இந்த மாதிரி குழுன்னு இல்லையா? ஆமா, மீனாயிரம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்களா? அப்போ மீனாயிரம் ஒரு பெரிய வேலையா நினைச்சிட்டு வீடியோ கொடுத்தா ஆரம்பிக்கிறேன். ஏன் அதுக்கு உங்க என்ன ஒண்ணுச்சு இருக்கு? எனக்கு போர்ஷன் வாட அடிச்சு குட்டி குட்டி செவல் கொஞ்சம் நிறைய இருக்கான். மாமியா பாரு மீனை வேற கொடுத்துருக்க மத்த எப்படி வெட்ட போறேன். ஆமா, நாங்களே வெட்டுட்டா இப்படி ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பயமாவே இருக்குதா. மாமா அருவாமனையை தீட்டிக்குங்க. குணா நான் ஆயிரேன். இதா நான் ஆயிருந்தா கம்மனு கடடி. எனக்கு பாவமா இருக்கு அந்த மீனை பார்த்தா. சரியான வீட் அங்க இருந்து விட்டுங்க. தான் விட்டுவேன். அங்க இருந்து விட்டுங்க, அழகா வெட்டிடலாம். அங்க இருந்தா விட்டுவேன். இது உரிக்கலாம் அழகாதியா. சின்ன கிளது உனக்கு என்ன தெரியும் மீனை பத்தி? அதானா அதான் எனக்கு தெரியும். 1/2 கிலோ மீன் எடுக்கலன்னா தான் நம்மளுக்கு பொழுது போவாது. மழை வீதாக்கு அப்பயே இந்த வெயில் அடிச்சுப்போம். சாவர மணிக்கா சரியான வெயில் அடிக்குது. எவ்வளவு வெயில் அடிச்சிச்சு, துளி உழுது.
புரியுதா கையுதா வெயிட்டா பண்ணி பெத்த மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதா மீன் வெட்டுறதுக்கு நான் ஏன் முதுகு வலிக்குன்னு சொல்றேன். வெயிட் கையில போட்டு தூக்க முடியாது. வெயிட்டா இருக்கும். சதே கம்மியும். பலாப்பழம் சொல்ல மாதிரி இருக்கு இந்த கறி. ஆனா அது பலாப்பழம் சொல்ல மாதிரி என்கிட்ட வருமானம் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, அதை காட்டுங்க. இங்க பாருங்க, இது வெட்டினா அப்படியே வாவல் பீஸ் கணக்கிட்ட இருக்கு. ஆமா, இது வெட்டினா என்ன பீஸ் சொல்லலாம் தெரியுமா? அது எது இது இதா பீஸ் போடுங்க. நான் போடுறேன் என்ன பீஸ். சும்மா மீன் பெருசிய இப்படித்தான் வெட்டணும். பீஸ் போட்டா சின்ன ரவுண்ட் ரவுண்டா திங்கன்னு ஆசைப்பட்டேன். வரும் வரும். ஏன் வராது? ரவுண்ட் ரவுண்டா போதாங்கட்டு வருமா? ரவுண்ட் ரவுண்டா கொஞ்சம் சின்ன சின்னதாவே போடுங்கம்மா. எடிய அதை எடுத்துட்டாங்க செல்லு கூட. அதான் இங்க இருங்கம்மா. இலைய தூக்கி வச்சாச்சு. காட்டுங்க பீஸை காட்டுங்க. அமுக்காம விட்டுங்க. ஆவல் பீஸ் மாதிரி தான் வருது. கட்டரிய வெட்டுனா கரெக்டா இருக்கும். காட்டுங்க மாமா. மாமா மாமா எங்க மண்டைய பொழக்கிட்டா? நான் மட்டும் ஆஞ்சேன்னா 2 பீஸோட வீடியோ கட் பண்ணிருக்கீங்க. நீங்க 1000 மட்டும் ஃபுல்லா எடுக்கணுமோ? இந்த மீன் ஸ்பெஷலான மீன் இல்லையா? நீங்க வேலை ஆக்குறத காமிக்கணுங்க. அதுதானே பாருங்க. ஐயோ அடுப்படியே கசகசன்னு ஆயிருச்சு. குழம்பு குக்கர்ல கடிக்குது. என்னது என்ன ஜஸ்ட் மாமியா பாருங்க பொறுத்துவோம். ஊத்திக்கங்க. ரசம் இருக்குமாம்மா? ரசம் வச்சுட்டேன், சோறு ஆக்கிட்டேன். பசங்க நிறைய கிடைக்கணும். நிறைய ரொம்ப சீக்காக்கு அந்த இதுல வந்து அப்படியே கலந்துட்டேன். ஊத்துனீங்களா? எங்கத்தா கொதறி கழுவு மட்டும் கொதறிட்டீங்களோ? அடுப்படி ரொம்ப கன்றாவி கிடைக்கும். போயிட்டு இருந்தா எல்லாத்தையும் ஒடுக்கணும். சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு வேலைக்கணும். எனக்கு இருக்கு. இந்த சீனை வச்சிருக்க அந்த குதிரை அதை சாப்பிடுவேன். மீன் எடுத்துருவா கொண்டு வரேன். கையில சுற்றி ஓகே. ஹாய் ஹேண்ட்ஸம். என்னைய சுடுது. எடுத்து உங்களுக்காக தான் ஆரோக்கியக்கா அள்ளி போட்டும் வச்சேம்மா. நான் ஆற மாட்டேங்குமா? வெயிலே அதிகமா இருக்கு. எப்படி ஆறும்? மனோகரா செம்ம சாஃப்டா இருக்குல்ல மீன். பஞ்சு போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. தோசைக்கல்ல பெரட்டே பயமா இருக்கு. நீ உடஞ்சிருப்போம். அந்த அளவுக்கு நைஸான ஒரு மீன் இருக்குமான்னு தோணும் நம்மளுக்கு. இந்த குதிப்பு மாதிரியா? குதிப்பு நல்லா செம்ம சாஃப்டா இருக்கு. அப்படியே வாயில வச்சோன்னே அப்படியே கரையும். பால்கோவா மாதிரி. நீவிலி குத்துக்கு பால்கோவா. எப்பயுமே ஒரே மீனா ட்ரை பண்ணாம வாரத்து ஒவ்வொரு வகையா மீனா சாப்பிடுங்க. அப்பதான் எல்லா மீனோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்கள் மீன் 40 வகையான மீன் இருக்கு. அதனால ஒரு மீன் பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும்ன்றதா அந்த மீன் மட்டுமே வாங்காம
நீங்க எந்த கடைக்கு போனாலும் சரி, நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வந்தாலும் சரி, இருக்கிற எல்லா மீனையும் ஒவ்வொரு வாரம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அனுபவமா ஒரு இருக்கும். நல்ல விஷயத்த சொல்லவா? ம். எப்ப போனாலும் வஞ்சரம் இருக்கா, பாறை பாறை இருக்கா, இருக்கா, சங்கரா இருக்கா, இப்படி கேட்காம மாமியா பாறை இருக்கா, கடவுரால் இருக்கா, பொன்னாம்பரை, செப்புளி இருக்குதா, புறா மீன் இருக்குதா, இப்படி கேட்டு பாருங்க. அப்படியே ஆப்போசிட். இது வேற டேஸ்ட், அது வேற இந்த டேஸ்ட். நிலமீன் வகையில் உள்ள செப்புளி, புறா மீன் இது எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் உண்மையாவே. நம்ம செப்பலினா என்ன? மாமியா பாறைக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுங்க. அதோட முள்ளு கூட அப்படி பூ மாதிரி தான் இருக்கும். அது அதிகமா கிடைக்காது, இங்க ரேர் தான். கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கணும். ஆமா, நம்ம கடைக்கு வந்திருக்கு, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம கடைக்கு போனீங்கன்னா அங்கேயே ஆஞ்சு தந்துருவாங்க. நீங்க வீட்டுல போய் கழுவி பிள்ளைகளுக்கு பொரிச்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் மாமியா பாறை. இன்னும் பாருங்க அப்படி இருக்கும். இவி நேத்து தான் மீனே சாப்பிட்டான். எங்க பாப்பாவுக்கு வந்து மண்டை ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அவன் மண்டை சைஸ். நல்லா உட்காந்து சாப்பிடு, நேரம் உட்காந்து. ஒரு தடவை ருசி பார்த்துட்டுனா விடாது அந்த மீன். உட்காந்துட்டான் பாத்தீங்களா, ஒரு வாய் சாப்பிட்டான், கீழே உட்காந்துட்டான் பாருங்க. தீயம்மை நீங்க இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் கீழே உட்காருங்க. இவன் எங்க உட்கார? வாங்க வாங்க எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க. உனக்கு என்னமா வேணும்? மண்டை. ரசனக்காரிய மண்டைய எடுத்து அப்படி உட்கார்ந்து ஒரு நாளைக்கு சியான்சி மண்டை சாப்பிடுறது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிடுவா. ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு எடுக்காங்க. அப்படியே மெதுவா நோண்டி அதுக்குள்ள கண்ணு தும்பா, மூளையை தும்பா, வாயை சூப்பு, வாயில இருந்து உரிவா. அது அந்த மொத்த மண்டையும் மண்டோட கூட ஆக்கிட்டா அதை கீழே விடுவா. சியான்சிக்கு என்ன பிடிக்குமோ அதை அதிகமா கொடுப்பேன், பிடிக்காததான் கம்மியா கொடுப்பேன். அவ்வளவுதான். சோறு திம்பாங்களா அப்புறம் திம்பாங்களே. சரி எடுத்துங்க எடுத்துங்க. திண்டு மீன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும். ஏமா மண்டை என்னன்னு பார்த்து பாப்பா கட்டு கொடுக்கணும். தனியா அப்படியே குழந்தைங்களுக்கு தைரியமா கொடுக்கலாம். கண்ணை மூடிட்டு எடுத்து கொடுக்கலாம். கண்ணை மூடி அதுவும் சாப்பிடலாம். வேணா முள்ளு சாப்பிட்டா இருக்கு. உண்மையிலே கனவுளோட நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு டேஸ்ட் எப்படி சொல்றது தெரியல. ஆனா கனவுல கூட இவ்வளவு டேஸ்டா ஒரு மீன் சாப்பிட முடியாது. அவ்வளவு டேஸ்ட். கண்டிப்பா மாமியா பாறை கிடைச்சா வாங்கி சாப்பிட்டுருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எப்ப மாதிரி கிடைக்கிற மீன். ஏன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு, ஒவ்வொரு மீன் தலைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு. ஒவ்வொரு எல்லாருக்கும் இருக்கு. ஏன் சண்டை போட்டு யான்சி பாப்பாக்காக நல்லா ஒரு நாளைக்கு மண்டை சாப்பிடுறோம். சந்தோஷப்பட்டா இருக்கு. எதையும் எடுக்க மாட்டேங்கா. கண்டுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடுங்குறா. கல்லுக்கு கண்ணு கொத்தும்ல அந்த மாதிரியா. அதுக்குள்ள கண்ணை நோண்டி காமி பாப்பா. சூடா இருக்குண்ணா. மண்டையில இந்த பகுதி தான் சைடுல இருக்கு. மண்டை அந்த சிந்தலாகி கிடக்கு. இன்னும் 1 மணி நேரம் நெய்வாங்க மேடம். ஸ்கூலுக்கு போவாங்க. கட் அடிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு சாப்பாடு இப்ப சாப்பிட்டுருக்கேன். டாடா.